சதுரங்கத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் ஜியோகினோ கிரெக்கோ. இன்று நாம் பார்க்கப் போவது சதுரங்க வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு வீரர் ஜியோகினோ கிரெக்கோ. அவர் 400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். ஆனால் அவரது ஆட்டங்கள் இன்னும் கற்றுத்தரப்படுகின்றன. இன்று நாம் சதுரங்கத்தை கற்க புத்தகங்கள், வீடியோக்கள், கணினி என்ஜின்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் 400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வசதிகள் எதுவும் இல்லாத காலத்தில் ஒரு வீரர் சதுரங்க உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். அவரின் பெயர் ஜியோகினோ கிரெக்கோ. வரலாற்றில் முதல் தொழில்முறை சதுரங்க வீரர்களில் ஒருவராகவும் ஆரம்ப காலத்தின் மிகச் சிறந்த தாக்குதல் பாணி கொண்ட வீரராகவும் அவர் நினைவு கூறப்படுகிறார். ஜியோகினோ கிரெக்கோ சுமார் 1600ஆம் ஆண்டில் இத்தாலியன் கலாபிரியா பகுதியில் பிறந்தார். அவரது சிறுவயது பற்றிய தகவல்கள் அதிகமாக இல்லை. ஆனால் அவர் இளம் வயதிலேயே சதுரங்கத்தில் திறமை காட்டினார். அந்த காலத்தில் பலர் சதுரங்கத்தை பொழுதுபோக்காக மட்டுமே விளையாடினார்கள். ஆனால் கிரெக்கோ ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்து போட்டிகள் விளையாடி தன்னுடைய சதுரங்க குறிப்புகளை பணக்காரர்களிடம் வழங்கி வாழ்ந்தார். இதனால் அவர் முதல் தொழில்முறை சதுரங்க வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். கிரெக்கோ ரோம், பாரிஸ், லண்டன், மேட்ரிட் போன்ற நகரங்களுக்கு பயணம் செய்து அங்குள்ள சிறந்த வீரர்களை எதிர்த்து வெற்றி பெற்றார். இந்த வெற்றிகள் அவருக்கு புகழையும் பணத்தையும் கொண்டு வந்தன. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் பயணிக்கும் போது கொள்ளையடிக்கப்பட்டு தனது பணத்தை இழந்தார். பின்னர் அவர் மீண்டும் பயணம் செய்து விளையாடினார். வாழ்க்கையின் இறுதியில் அவர் ஸ்பெயின் வழியாக அமெரிக்காவுக்கும் சென்றதாக கூறப்படுகிறது. சுமார் 1634ஆம் ஆண்டு அவர் நோயால் இறந்ததாக நம்பப்படுகிறது. கிரெக்கோவை சிறப்பாக்கியது அவரது விளையாட்டு மட்டுமல்ல, அவரது எழுத்துகளும் தான். அந்த காலத்தில் பலர் சதுரங்க நிலைகளை மட்டும் பதிவு செய்தனர். ஆனால் கிரெக்கோ முழு ஆட்டங்களையும் பதிவு செய்தார். இது அந்நாளில் மிகவும் அரிதான ஒன்று. அவரது ஆட்டங்களில் பல தியாகங்கள், வேகமான தாக்குதல்கள், அழகான செக்மேட் முறைகள் காணப்படும். இன்றும் தொடக்கநிலை வீரர்கள் கற்கும் பல தந்திர முறைகள் அவருடைய ஆட்டங்களிலிருந்து வந்தவை. கிரெக்கோ இறந்த பிறகும் அவரது கையெழுத்து குறிப்புகள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஐரோப்பா முழுவதும் பரவின. சில சதுரங்க ஓப்பனிங் முறைகள் இன்று கூட அவரது பெயருடன் தொடர்புடையவை. அவரது தாக்குதல் பாணி பின்னர் ரொமான்டிக் செஸ் என்று அழைக்கப்படும் பாணிக்கு அடித்தளம் அமைத்தது. கிரெக்கோவின் பல ஆட்டங்கள் இன்று வரை மினியேச்சர் கேம்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன, அதாவது மிக குறைந்த நகர்வுகளில் வெற்றி பெறும் ஆட்டங்கள். அவருடைய சில குறிப்பிடத்தக்க வெற்றிகள்: கிரெக்கோவின் பல ஆட்டங்களில் அவர் முதலில் பிஷப் அல்லது குவீன் தியாகம் செய்து எதிரியின் அரசனை வெளியில் இழுத்து செக்மேட் செய்தார். இந்த தாக்குதல் பாணி அந்நாளில் மிகவும் புதுமையானது. அவர் பெரும்பாலும் ஆட்டத்தின் ஆரம்பத்திலேயே கிங் சைடில் தாக்குதல் நடத்தி 15 முதல் 20 நகர்வுகளுக்குள் வெற்றி பெற்றார். இந்த வகை ஆட்டங்கள் இன்று தொடக்கநிலை வீரர்களுக்கு கற்றுத்தரப்படுகின்றன. கிரெக்கோவின் ஆட்டங்களில் காணப்படும் முக்கிய தந்திரங்கள்: டபுள் அட்டாக், அதாவது இரட்டை தாக்குதல்; டிஸ்கவர்ட் அட்டாக், அதாவது மறைமுக தாக்குதல்; சாக்ரிஃபைஸ் காம்பினேஷன், அதாவது தியாகத்துடன் தாக்குதல்; ஃபோர்ஸ்ட் செக்மேட், அதாவது கட்டாயமான செக்மேட். இவை அனைத்தும் இன்று சதுரங்க பயிற்சியில் அடிப்படையாக கற்றுத்தரப்படுகின்றன. இன்று ஜியோகினோ கிரெக்கோ சதுரங்க வரலாற்றில் ஒரு முன்னோடியாக நினைவு கூறப்படுகிறார். முழு ஆட்டங்களை பதிவு செய்த ஆரம்பகால வீரர்களில் ஒருவராகவும் தாக்குதல் பாணியை உலகுக்கு காட்டியவராகவும் அவர் புகழ் பெற்றார். 400 ஆண்டுகள் கடந்தும் அவரது ஆட்டங்கள் இன்னும் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்ததாக எந்த சதுரங்க வீரரை பற்றி வீடியோ வேண்டும் என்று கமெண்ட் செய்யவும்.